சந்தியா ராகம் சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு ஒரு குட்டி ப்ரோமோவை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜனா போட்டியில ஜெயிச்சுட்டு வரணுங்கிறதுக்காக ரகுராம் தீ மிதிக்கிறேன்னு வேண்டியிருக்காங்க. ஜானகி கோயிலுக்கு வந்து பொண்ணு போட்டியில ஜெயிச்சு வரணும், என் வீட்டுக்காரரு நல்லபடியா தீ மிதிச்சு வரணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. வேண்டிட்டு சட்டுன்னு திரும்புறாங்க. ஜானகி அம்மாவோட தாலி செயின் வேல்ல மாட்டிக்குது. பக்கத்துல இருந்த பொண்ணுங்கெல்லாம் சொல்றாங்க, ஐயோ தாலி என்ன வேல்ல மாட்டுது, ஒருவேளை உங்க வீட்டுக்காரருக்கு ஆபத்து வருமோன்னு பயமா இருக்குமா, கொஞ்சம் பார்த்து இருக்க சொல்லுங்கன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் ஜானகிக்கு இன்னும் பதட்டமா அதிகமாயிருது. மறுபடியும் சாமி கிட்ட வேண்டிட்டு திரும்ப குழப்பத்தோட வீட்டுக்கு வர்றாங்க. மாயா கிட்ட விவரத்தை சொல்றாங்க. இதை கேட்ட மாயா, என்னவா இருக்கும், பெரியப்பாவுக்கு ஏதோ ஆபத்து இருக்கும், எச்சரிக்கையா கவனமா இருக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க மாயா. ரகுராம் கோயிலுக்கு தீ மிதிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. மிதிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு மஞ்சள் தண்ணி ஊத்துவாங்க. அப்ப புவனேஸ்வரி அதை ஒரு சதி திட்டம் பண்ணியிருக்காங்க. மகாலிங்கம், புவனேஸ்வரி, பரமேஸ்வரி வந்துகிட்டு ஒருத்தர்கிட்ட நீங்க அந்த தண்ணியில பெட்ரோலை கலந்துருங்கன்னு சொல்றாங்க. அவங்களும் அதே மாதிரி ரகுராமுக்கு பெட்ரோலை கலந்து தண்ணியை கொண்டு வந்திருக்காங்க. பூ மிதிக்க தயாரான ரகுராமுக்கு அது மஞ்சள் தண்ணின்னு சொல்லி பெட்ரோல் கலந்த தண்ணியை ஊத்திடுறாங்க. ரகுராம் குடும்பத்துல இருந்து எல்லாரும் வந்திருக்காங்க. ரகுராம் நல்லபடியா பூ மிதிக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு எல்லாரும் பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க. அப்போ ஜானகி மட்டும் பதறிக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டே நிற்கிறாங்க. இந்த வேண்டுதல் நல்லபடியாக நடந்து முடியணும்னு நினச்சிட்டு இருக்கிற ஜானகி அவங்களோட தாலி செயின் வேலில் மாட்டினது ஏதோ ஒரு அபசகுண மாதிரியே தோணுது. ரகுராமுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு ஒரே குழப்பத்தோடு அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க ஜானகி. இந்த தீ மிதிக்கிற இடத்துக்கு புவனேஸ்வரி, மகாலிங்கம், பரமேசி இவங்க 3 பேர் வந்திருக்காங்க. அந்த பெட்ரோல் ஊற்றுனதை பார்த்ததும் நாம நினைச்ச மாதிரியே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரகுராம் அந்த தீயில பொசுங்கிட போறான் அப்படிங்கிறாங்க புவனேஸ்வரி. நாம நினைச்ச மாதிரி எப்படியோ பெட்ரோலை ஊற்றியாச்சு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரகுராம் அப்படியே தீயில பொசுங்கிட போறான். அதுக்கப்புறம் இந்த ஊருக்கு நீங்க தான் பஞ்சாயத்து தலைவி, நாம நினைச்சதெல்லாம் இப்பதான் ஒவ்வொன்றா நடந்துகிட்டு இருக்குதுங்கிறாங்க மகாலிங்கம். ஆமாமா, அப்படியே இந்த ரகுராம் தீயில பொசுங்கிட்டானா அதுக்கப்புறம் இந்த ஊருக்கும் சரி எங்க குடும்பத்துக்கும் துரோகம் பண்ணின ரகுராமுக்கு அந்த அம்மனே தண்டனை கொடுத்துருச்சுன்னு நம்ம இப்படி தசை திருப்பி விட்டுடலாங்கிறாங்க புவனேஸ்வரி. மாயா கார்த்தியை கண்டுபிடிக்கிறதுக்காக ஹோட்டலுக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டு இருக்காங்க. வந்த இடத்துல இவங்களோட பிளான் தெரிஞ்சிருது. தெரிஞ்சதும் உடனே மாயா தனாவுக்கு தான் போன் பண்றாங்க. தனா, நீ இப்ப எங்க இருக்கேன்னு கேக்குறாங்க. அப்பா வேண்டுதல நிறைவேற்றிற்காக கோயிலுக்கு போயிருக்காங்க. அப்பா இப்ப பூ மதிக்க போறாங்க, நாங்களும் கோயிலுக்கு போறோங்கிறாங்க தனா. அப்படியா, நான் சொல்ற விஷயத்த நீ யார்கிட்டயும் சொல்லிடாத, பெரியப்பாவுக்கு பெரிய ஆபத்துங்கிறாங்க. மாயா, நீ என்ன சொல்ற, எனக்கு ஒன்றும் புரியல, விவரமா சொல்லுங்கிறாங்க தானா. புவனேஸ்வரி பெரிய திட்டம் போட்டிருக்கா. மஞ்சள் தண்ணியில பெட்ரோலை கலந்துருக்காங்க. அது பெரியப்பா தலையில ஊத்திருக்காங்க. பெரியப்பா பூ மிதிக்க அந்த தீயில இறங்குனாங்கன்னா பெரியப்பாவுக்கு பெரிய ஆபத்து. அதுக்கு முன்னாடி நாம ஏதாவது ஒண்ணு பண்ணணுங்கிறாங்க மாயா. வேண்டுதலை நிறைவேற்றிருக்க முன்னாடி நாம பெரியப்பாவை காப்பாற்றணும் தானாங்கிறாங்க மாயா. அப்ப நான் என்ன செய்யட்டும், அதை சொல்லு முதல்ல அப்படின்னு தானா கேக்குறாங்க. நான் சொல்ற மாதிரி நீ ஊருக்குள்ள ஒரு 2-3 பொண்ணுங்க அங்க கோயில்ல இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட ஒரு 3 குடத்தை தண்ணியை கொடுத்து உண்மையிலுமே மஞ்சள் தண்ணியை கலந்து அந்த பொண்ணுங்க தான் கோயில்ல இருக்கிறவங்க ஊத்தணும்னு சொல்லிடலாம். புவனேஸ்வரி போட்ட திட்டம் நடக்காம இருக்கணும்னா பெரியப்பாவுக்கு மஞ்சள் தண்ணி ஊத்திட்டோம்னா எந்த பாதிப்பும் இல்ல, அவங்க வேணுதலும் நிறைவேற மாதிரி ஆயிரும், இந்த புவனேஸ்வரிய திட்டமும் முறியடிச்ச மாதிரி ஆகுங்கிறாங்க மாயா. சரி மாயா, உடனே போய் அப்பாவுக்கு மஞ்சள் தண்ணி ஊத்துறதுக்கான ஏற்பாட்டை நான் பண்றேன்னு சொல்லி தனா கோயிலுக்கு போறாங்க. பொண்ணுங்ககிட்ட 3 குடத்தை கொடுத்து அதுல மஞ்சள் தண்ணியை ஊத்தி நிறகுடமா கொண்டுகிட்டு வந்து ரகுராம் பூ மிதிக்க போறதுக்கு முன்னாடி நிக்க வைக்கிறாங்க. யாரெல்லாம் வேண்டுதல் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு இவங்க மஞ்சள் தண்ணி ஊத்துறது வழக்கம் அப்படின்னு சொல்லி தனா கூட்டிட்டு வந்து அந்த 3 பேர் வந்து நிற்கும் போது புவனேஸ்வரிக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. ஐயோ, என்னது, ரகுராம் தலையில பெட்ரோல் கலந்த மஞ்சள் தண்ணியை நாம ஊத்தியாச்சு, அதுக்கு மேல இந்த மஞ்சள் தண்ணியை ஊத்துனாங்கன்னா அந்த பெட்ரோல் எல்லாம் இல்லாம போயிடுமே, பெட்ரோல் தண்ணியோட இறங்குனானா சீக்கிரம் பத்திக்கிட்டு எரிஞ்சு சாம்பல் ஆகுவான், இப்ப மஞ்சள் தண்ணியை ஊத்துனாங்கன்னா ரகுராமுக்கு எதுவுமே நடக்காதுன்னு நினைக்கிறாங்க புவனேஸ்வரி. பூஜை ஆரம்பிச்சதும் அந்த பொண்ணுங்க 3 பேரும் மஞ்சள் தண்ணியை ரகுராம் தலையில இருந்து ஊத்துறாங்க. ரகுராம் தீ முதிக்கிறதுக்காக தீக்குறையில இறங்கி அவங்களோட வேண்டுதலை நிறைவேற்றிடுறாங்க. ரகுராம் நல்லபடியா வேண்டுதலை முடிச்சுட்டு மேலாரி வராங்க. மகாலிங்கம், புவனேஸ்வரி 2 பேரும் தனியா வந்து பேசுறாங்க. பாத்தீங்களா, என்னது, நம்ம நினைச்ச திட்டம் எதுவுமே நடக்காம போச்சே, கடைசி நேரத்துல எப்படி ஏதாவது உண்மை தெரிஞ்சிருக்குமா, இந்த தன வந்து இப்படி மஞ்சள் தண்ணியை ஊத்தி காரியத்தையே கெடுத்துட்டாலே, போட்ட பிளான் எல்லாம் சொதப்பிடுது, இதுக்கு யார் காரணம்னு புவனேஸ்வரியும் மகாலிங்கமும் பேசிட்டு இருக்காங்க. ரகுராம் வேண்டுதலை நல்லபடியா முடிச்சுட்டு அங்க சாமி கும்பிட்டு இருக்காங்க. அதை பார்த்த மாயா அப்பாடான்னு திருப்தி அடைகிறாங்க. எப்படியோ பெரியப்பாவை இந்த தடவை காப்பாத்தியாச்சுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. தானா சொன்ன மாதிரி மஞ்சள் தண்ணி ஊத்திட்டியாங்கிறாங்க. ஆமா மாயா, நீ சொல்ல மாதிரி பரவாயில்ல, இல்லைன்னா அப்பா மேல பெட்ரோல் தண்ணி ஊத்திருக்காங்க, அப்படியே அவங்க தீ மிதிச்சிருந்தாங்கன்னா அப்பாவோட நிலைமை என்ன ஆயிருக்கும் அப்படின்னு தானா பதறி போயிடுறாங்க. அதை எதுவும் ஆகலையில தானா, நீ பயப்படாது, இந்த தடவை பெரியப்பாவை காப்பாத்தியாச்சு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. வேலை மாயா, உனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்த நீ சொல்ல மாதிரி பரவாயில்ல, அப்பாவை இந்த தடவை காப்பாத்தியாச்சு, இதே மாதிரி மறுபடியும் ஏதாவது பண்ணாங்கன்னா என்ன செய்யறது அப்படின்னு 2 பேரும் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அங்க ஜானகி வராங்க. என்னம்மா, என்ன 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்கன்னு வந்து கேக்குறாங்க. பெரியமா, என்ன நடந்தது தெரியுமா, இந்த புவனேஸ்வரி பண்ணின காரியத்தினால இப்ப பெரியப்பாவுக்கு பெரிய ஆபத்து வந்திருக்கும், நல்ல வேலை அந்த செய்தி என் காதுக்கு வந்ததுனால நான் தனா கிட்ட போன் பண்ணி எப்படியோ தடுத்து நிறுத்தியாச்சு. அப்படி என்ன நடந்ததுன்னு ஜானகி கேக்குறாங்க. பெரியப்பா தீ மிதிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த புவனேஸ்வரி ஒரு ஆளு வச்சு பெட்ரோல் கலந்த மஞ்சள் தண்ணியை பெரியப்பா தலையில ஊத்திருக்காங்க. அது தெரியாத பெரியப்பாவும் அதை தீ குளிக்கிறதுக்காக இறங்கியிருக்காங்க. இறங்கிறதுக்கு முன்னாடியே தனா ஒரு நல்ல வேலை பண்ணனா, கோயில இருக்கிற 3 பேர்த்த வர சொல்லி 3 குடம் தண்ணியில மஞ்சள் தண்ணியை கலக்கி தீ மிதிக்கிறவங்களுக்கு ஊத்துறது ஒரு சாங்கிரம் சம்பிரதாயம்னு சொன்னதுனால பெரியப்பா தலையில அவங்க மஞ்சள் தண்ணியை ஊத்துனாங்க. அதனாலதான் எப்படியோ பெரியப்பாவை காப்பாற்ற முடிஞ்சது, இல்லைன்னா புவனேஸ்வரி செஞ்ச தந்திரத்தால பெரியப்பாவுக்கு பெரிய ஆபத்து வந்திருக்குங்கிறாங்க மாயா. இதை சொன்னதை கேட்டதும் ஜானகி கோபத்துல பொங்கி எழறாங்க. நல்ல வேலை கரெக்டான நேரத்துல மாயாவுக்கு தெரிஞ்சதுனால அப்பாவை காப்பாற்ற முடிஞ்சதுங்கிறாங்க தனா. புவனேஸ்வரி போட்ட திட்டத்தால அப்பாவுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா நினைச்சு பார்க்கவே எனக்கு பயமா இருக்குதுங்கிறாங்க தனா பயப்படுறாங்க. ஜானகி கோபத்துல கொதிச்சு நிக்கிறாங்க. ஓஹோ, என் தாலிக்கே வங்க
வர மாதிரி பண்ணிட்டாளா? என் புருஷனையோ கொலை பண்ண துணிஞ்ச இந்த புவனேஸ்வரியை நான் சும்மா விட மாட்டேன்ட்டு போறாங்க ஜானகி. தெரியுமா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இப்போதைக்கு நீங்க நேர்ல போய் யார்கிட்டயும் எதுவும் சொல்லாதீங்க. அந்த புவனேஸ்வரியை நம்ம தனியா கவனிச்சுக்கலாங்கிறாங்க மாயா. ரகுராம் தீ மூச்சு வந்ததும் சாமியை கும்பிட்டு நல்லபடியா பூஜை முடிச்சதுன்ட்டு வர்றாங்க. ரகுராமோட அம்மாவும், ஏன்பா உன் பொண்ணு நல்லபடியா போட்டியில ஜெயிச்சுட்டு வரணுங்கிறதுக்காக தானே இந்த வேண்டுதல் வச்ச. நல்லபடியா அவ கண்டிப்பா ஜெயிச்சு வருவாப்பா. என்னோட வேண்டுதல் நல்லபடியா நிறைவேறின மாதிரியே தனாவும் போட்டியில ஜெயிச்சுட்டு வருவாப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இதை கேட்டு சந்தோஷப்படுறாங்க ரகுராம். எல்லாரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஜானகி வெளியில போறாங்க. மாயா, எனக்கு ஒரு வேலை இருக்கு, நீயும் என் கூட வா அப்படின்னு மாயாவை கூட்டிட்டு போறாங்க. இந்த நேரத்துல ஜானகி எதுக்கு வெளியில போறாங்கிறாங்க. அத்தை இப்ப வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி மாயாவும் 2 பேரும் வெளியில போறாங்க. புவனேஸ்வரி வீட்டுக்கு வர்றாங்க. வந்ததும் ஏ புவனேஸ்வரி இங்க வெளியில வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்ன சத்தம் அப்படின்னு புவனேஸ்வரி வெளியில வந்து பாக்குறாங்க. என்ன ஜானகி, என்ன விஷயமா வந்த? என் வீடு தேடி வந்திருக்கிறியே, என்ன முக்கியமான விஷயமாங்கிறாங்க. ஆமாடி, முக்கியமான விஷயம் தான். எவ்வளவு தைரியம் இருந்தா என் குடும்பத்தை அழிக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு திரிவேன். இதுல என் புருஷனை கொலை பண்ற அளவுக்கு போய் என்னால பொறுத்துக்குவேன். இந்த ஒரு விஷயத்தை என்னால பொறுத்துக்கவே முடியாது. உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு அப்படியே பாஞ்சுக்கிட்டு போறாங்க ஜானகி. உனக்கு யாரோ தப்பு தப்பா சொல்லியிருக்காங்க, நான் அப்படியெல்லாம் எதுவும் பண்ணலைங்கிறாங்க புவனேஸ்வரி. நீ பண்ணின காரியம் எனக்கு என்னங்கிறது தெரியுமடி. உன்னை இப்படியே விட்டுட்டு போயிடுவேன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா? போகுதுன்னு விட விட நீ ரொம்ப தான் ஆடிக்கிட்டு இருக்கிறியா? உன்னோட ஆட்டத்தை இதோட அடக்குறேன் அப்படின்னு ஜானகி பாஞ்சுக்கிட்டு போய் புவனேஸ்வரியை மரத்துல வச்சு கட்டி போடுறாங்க. மாயா அந்த கவத்தெடு அப்படின்னு சொல்லி மாயாவும் ஜானகி 2 பேரும் சேர்ந்து புவனேஸ்வரியை மரத்தோட ஒன்னா கட்டி வைக்கிறாங்க. போகும்போதே ஜானகி சாட்டை வரமா எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. அந்த சாட்டையால புவனேஸ்வரியை சொல்லி சொல்லி அடிக்கிறாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா உயிரோட இருக்கிற கார்த்தியை செத்துட்டான்னு என் பேர்ல பழிய போட்டு என் குடும்பத்தையே அழிக்க நினைப்ப நீ? ஜானகி, நீ தப்பு பண்ற. எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா மறுபடியும் என்ன நடக்கும் தெரியுமாங்கிறாங்க புவனேஸ்வரி. என்ன நடந்தாலும் சரிடி, நான் துணிஞ்சுதான் வந்திருக்கேன். என் புருஷனையும் கொலை பண்ற அளவுக்கு உனக்கு தைரியம் துணிச்சல் வந்துருச்சா? இதுக்கப்புறம் நான் உன்னை சும்மா விடுவேன் நினைச்சியா? சாட்டை எடுத்து வெளுன்னு வெளுத்து வாங்குறாங்க. புவனேஸ்வரி அடி தாங்க முடியாம அம்மா ஐயோன்னு கதறிக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் என் குடும்ப விஷயத்துல நீ தலையிடுவியான்னு சொல்லி அடின்னு அடிக்கிறாங்க. புவனேஸ்வரியும் ஐயோ அம்மம்மான்னு பதறிக்கிட்டு இருக்காங்க. போனா போதுன்னு விட்டதுனால தானே உன்னோட ஆட்டம் அளவில்லாம போயிட்டு இருக்குது. இந்த ஜானகி யாருன்னு உனக்கு காட்டினா தான் உனக்கு புத்தி வரும். இந்த வாங்கிக்கோன்னு சொல்லி நல்ல சாட்டையால் அடிச்சு வெளுக்குறாங்க. இதோட விட்டுட்டு போவான்னு மட்டும் நினைக்காத. கார்த்தியை நீ எங்க மறைச்சு ஒளிச்சு வச்சிருந்தாலும் கூடிய சீக்கிரம் அவனை என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நீ நிறுத்துற. இல்லைன்னா உன் உயிருக்கு நீ சொந்தம் இல்லைன்னு மிரட்டிட்டு போறாங்க ஜானகி கோபம் குறையாம வீட்டுக்கு போய் அப்படியே உட்காந்துருக்காங்க. அதை பார்த்த ரகுராம், ஜானகி என்ன சொன்னக்குன்னு கேட்கறாங்க. தான் வந்து உண்மையை உடைக்கிறாங்க. அப்பா, அந்த புவனேஸ்வரி பண்ணின காரியம் என்ன தெரியுமா? நீங்க தீ மிதிக்கிறீங்கன்னு தெரிஞ்சதும் அவங்க பெட்ரோல் கலந்த மஞ்சள் தண்ணியை கொண்டு வந்து உங்களுக்காக ஊத்த வந்தாங்க. மாயாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு எனக்கு போன் பண்ணி சொன்னா. அதுக்கப்புறம் தான் நான் அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட குடத்துல மஞ்சள் தண்ணியை கலந்து உங்களுக்கு ஊத்த சொல்லி சொன்னோம். அதுக்கப்புறம் தான் உங்களை காப்பாற்ற முடிஞ்சதுப்பா. ஏன்னா பெட்ரோல் கலந்த தண்ணியோட நீங்க பூ வச்சிருக்கீங்க, பெரிய விளைவு ஏற்பட்டிருக்கும். இந்த உண்மை தெரிஞ்சதுனால தான் அம்மா புவனேஸ்வரி மேல அவ்வளவு கோவமா இருக்காங்கன்னு தானே சொல்றாங்க. இதை கேட்டது இன்னும் ரகுராம் குதிச்சு போய் நிக்கிறாங்க. புவனேஸ்வரி ஊருக்கு மத்தியில என்ன கொலை பண்ற அளவுக்கு துணிச்சுட்டாளா அப்படின்னு ரகுராம் இப்படியே விட்டு வைக்க கூடாதுன்னு திரும்புறாங்க. என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.